எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன உரிமத்தை ரத்து செய்துள்ள அதிகாரிகள் நிறுவனத்தை மூடி முத்திரையிடவும் முடிவு செய்துள்ளனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே மணஞ்சேரியில் வசிக்கும் கிரிதரன் என்பவர் தனியார் வங்கியில் மேலாளராக உள்ளார். வீட்டில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த வங்கியில் மருந்து அடித்த நிறுவனத்தை அழைத்து வீட்டிலும் மருந்து வைத்துள்ளார். மருந்து அடிக்கப்பட்ட அறையில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் கிரிதரன் தூங்கிய போது மருந்து காற்றில் பரவி 4வருக்கும் மூச்சு திணறல், வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் 4வரையும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கிரிதரனின் 6 வயது மகள் வைஷ்ணவி மற்றும் 1 வயது மகன் சாய் சுதர்சன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கிரிதரன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா ஆகியோர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் வீட்டில் எலிக்கு மருந்து வைத்து சென்ற தனியார் நிறுவன ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் ஆகிய 2வரை கைது செய்தனர். இந்நிலையில் எலி மருந்து வைத்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை அதிகாரிகள் ரத்து செய்துள்ளனர். மேலும் அந்த நிறுவனம் மூடி முத்திரையிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.